அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தான் நீங்கள் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இப்போ ஃபுல்லாக மழை பெஞ்சுன்னு இருக்குது. நான் இது ஷேர் பண்ணுறதுக்காக நான் வரல. நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மழை பெஞ்சாலோ இடி இடித்தாலோ வெயில் இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம பார்த்துன்னு தான் இருக்கிறோம். எல்லாருக்குமே ரெஸ்ட்டு இருக்குது, எல்லாருக்குமே லீவ் இருக்குது. பசங்களுக்கு கூட ஸ்கூல் லீவ் இருக்குது, ஹஸ்பண்ட் கூட லீவ் இருக்குது ஆஃபீஸ். ஆனால் நம்மளுக்கு மட்டும் ஹவுஸ் ஒய்ஃபாவுக்கு மட்டும் எப்போவுமே லீவே கிடையாது. நம்ம எப்போ பார்த்தாலும் 24 ஹவர்ஸ் தான் நம்ம வேலை செஞ்சுன்னு தான் இருக்கணும். அப்படி நம்ம லீவ் போட நினச்சா கூட நம்மளுக்கே மனசு வராது. ஒரு நாள் நம்ம எப்படி தான் நம்ம ஃப்ரீயாக இருக்க மாட்டோமோ அந்த மாதிரி நம்ம நினச்சி ரொம்ப ஏங்குவோம். இப்போ என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, நான் எதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல பெண்களுக்கு 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. இதை செஞ்சால் ஐயோ அவங்க என்ன சொல்லிவிடுவாங்களோ, இவங்க என்ன சொல்லிவிடுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு சில பெண்களுக்கு மனசுக்குள்ளே அவங்களோட என்ன தான் டேலண்ட் இருந்தாலும் வெளியே தெரியப்படுத்தாமல் அப்படியே உள்ளேயே அடக்கின்னு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் மற்றவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம லைஃப்பை பேசுகிறவங்க எல்லாம் யாருமே நம்ம கூட வர மாட்டாங்க. கடைசி வரைக்கும் பேசுகிறவங்க பேசிட்டு போயிடுவாங்க, நம்மளை மட்டம் தட்டிட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் நாம் தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணின்னு இருக்கணும். இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஒரு சில பேருங்க பொறாமையில் கூட சொல்லுவாங்க. அது அப்போ நம்மளுக்கு தெரியாது. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் வீட்டிலே இருந்து நீங்கள் ரொம்ப இதுவாக இருப்பீங்க, மன அழுத்தத்தில் இருப்பீங்க. நம்ம எப்போ பார்த்தாலும் சமைச்சிங்கன்னு சாப்பிட்டுக்கின்னு பசங்களை பார்த்திங்கன்னு இதே தான் லைஃபா, இதுதான் என்ன லைஃபு அப்படின்ட்டு வெறுப்பாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி நம்ம நினைக்க தேவையில்லை. நம்ம நினச்சபடியும் நம்ம சாதிக்கலாம், நம்ம பிடிச்சபடியும் நம்ம வாழ்ந்துக்கலாம். நம்ம வாழ்க்கையை நம்ம பிடிச்சபடி வாழாமல் வேறு யார் மற்றவங்க சொல்கிறபடி நம்ம வாழக்கூடாது. ஏன்னா நீங்கள் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்ட்டு நீங்கள் அதை கொஞ்சம் கூட கேர் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. நாம் தான் நம்ம லைஃப்பை பார்த்துக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ கற்றுக்குங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அது சரியான வழியில் செய்யுங்க. அதுதான் நமக்கு எப்போவுமே கூட வரும். இருக்கிறது ஒரு லைஃபுங்க. அந்த லைஃப் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம குழந்தைகளுக்காகவும் நம்ம ஹஸ்பண்ட்காகவும் நம்ம வாழணும். மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்ட்டு அது பயந்தே நம்ம காலத்தை ஓட்டிட்டோன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நம்மளால் வாழ முடியாது. அதனால் நம்மளுக்கு எது பிடிக்குதோ அது நீங்கள் தைரியமாக செய்யுங்க. 4 பேர் 4 விதமாக என்ன சொல்லுவாங்களோன்ட்டு அவங்க சொல்கிற மாதிரி நம்ம எப்போவுமே நடந்துக்க போகிறதில்ல. எப்போவுமே நம்மளாலும் சாதிக்க முடியும்ன்ட்டு நாமளும் ஏதாவது செஞ்சு சாதிச்சு காட்டணுங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு பயந்து உங்களோட ஆசைகளை பூட்டி வைக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, பசங்க கூட ஜாலியாக இருங்க. அது நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு லைஃப் தான். இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி யோசிச்சு நம்ம ஒரு லைஃப்பை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோன்னா நம்ம பின்னாடி நம்ம திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நம்ம நம்ம லைஃப்பை கடந்து நிற்போம். அப்புறமா யோசிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இருக்கிறது ஒரு லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.